அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். சொல்லாத திருமண வீட்டுக்கு போவோமா? கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம். அது எவ்வளவுதான் ரிலேஷனா இருந்தாலும் அவங்க சொல்லல நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நம்மள திருமணத்துக்கு அழைத்தாலே போயிருவோம். ஆனா ஆண்டவர் எதற்கு என்ன அழைக்கிறார் தெரியுமா? அவரோட பரலோகத்துக்கு என்ன செய்தாரு, அழைக்கிறாரு. நான் ஒரு நித்தியமான ராஜ்யம் வச்சிருக்கேன். இந்த பூமியிலே நான் படைச்ச பூமியிலே நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. நான் வச்சிருக்கிற அந்த பரலோகம் ரொம்ப அருமையானது. நீங்க எல்லாரும் எங்க வரணும், அங்க வரணும். அந்த அழைப்பை நோக்கிதான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம எப்படி ஓடுறோம், எப்படி வாழ்றோம், இதை பொறுத்துதான் நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்ம இங்க நரகத்துக்கு போறோமா இல்ல எங்க பரலோகத்துக்கு ஏசப்பா கூட போய் வாழ போறோமா அப்படிங்கிறது தான் இந்த ஓட்டத்தோடைய நோக்கம். நம்ம நல்ல பிள்ளைகளா பொய் சொல்லாம நிறைய காரியங்கள் நேரத்தெல்லாம் பார்த்தோம். அப்படிலாம் வாழ்ந்தோம்னா நம்ம எங்க போவோம், ஏசப்பாவோட வசனத்தின் படி நடந்தா மட்டும்தான் எங்க போக முடியுமா, எங்க போக முடியும், பரலோகம்.
கிறிஸ்டியன் நாட்டை சேர்ந்தவர். சரியா? இவங்க அப்பா ஒரு விவசாயி. கவனிக்குமா? உங்க அப்பா யாரு? ஒரு விவசாயி. இவர் என்ன படிச்சிருந்தாருன்னா ஏசப்பா மேல இருக்கிற அன்பால குருவானவர் பட்டம் பெற்றாரு. சரியா? நம்ம ஊர்ல நம்ம சர்ச்சில் ஐயா குருவானவர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு குருவானவர் பட்டம் பெற்றாரு. ஏசப்பாவோட அதிக அன்புனால குருவானவர் பட்டம் பெற்றாரு. அப்புறம் பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, புக்ல படிச்சிருப்பீங்களா இல்லையா? பசிபிக் பெருங்கடல்ல ஒரு தீவு. தீவு எங்க இருக்கும்? தீவு கடலுக்குள்ள, அப்படிதானே? எல்லா பக்கமும் தண்ணியால சுத்தி இருக்கும். நடுவுல ஒரு நிலப்பகுதி இருக்கும். அந்த ஊர்ல அந்த நிலப்பகுதியில ஒரு கிராமம் இருந்துச்சு. சரியா? அந்த கிராமத்தோட பேரு மலாக்காய். என்ன பேரு? அப்படி ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவுல 2000 பேர் வாழ்ந்து வந்தாங்க. எத்தனை பேருமா? 2000 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த தீவுல நல்ல வீடு கிடையாது, அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அடிப்படை வசதிகள் எல்லாம் நமக்கு வீடு, நல்ல ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, தண்ணி, இதுதானே. இந்த எந்த வசதியுமே அந்த ஊர்ல கிடையாதாம். ஏன்னா அந்த ஊருக்கு எல்லாருமே போக பயப்பட்டாங்களோ. ஏன் ஊருக்கு போக பயப்படுவாங்க? நீங்க எதுக்காவது பயப்படுவீங்களா? எதை பார்த்து பயப்படுவீங்க? எதை பார்த்து பயப்படுவீங்க? நாய் பார்த்தா? சரி, அங்க யார் போக பயப்படுறாங்கன்னா அங்க ஒரு கொடிய நோய் இருந்துச்சு. என்ன நோய்னா குஷ்டரோகம். குஷ்டரோகம்னு அக்கா சொன்னாங்கல்ல அன்னைக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பகுதி என்ன பண்ணும்? நரம்பு உள்ள இருக்குல்ல, அந்த நரம்பு என்ன பண்ணும்? செயல் இருந்ததுனால உணர்வு இல்லாம போயிடும். இப்போ நம்ம இதுல தீயில சுட்டுட்டோம்னு வச்சுக்கோயே, கை என்ன பண்ணுவோம்? சுடுதுன்னு ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வே இல்லாம மறந்து போயிடுமா. இந்த இடத்துல குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல சூடுபட்டாலோ குளிரான பொருள் நம்ம தொட்டாலோ என்ன இருக்காது? வலிங்கிற ஒரு உணர்வே இருக்காது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா அது நல்லா புண்களா மாறி நல்ல பெருசா புண்டு வந்து என்ன பண்ணும்? தடிச்சு வளர்ந்து அழுகி அழுகி என்ன பண்ணும்? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளா விழ ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு பரவும். கவனிக்கீங்களா? அது மற்றவங்களுக்கு பரவும். அந்த நோய் வந்துட்டுனா அதே மாதிரி மற்றவங்களுக்கு வர்றதுனால எல்லாரும் பயந்து போய் அந்த ஊருக்கு போக எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? பயப்பட்டாங்களாம். இதை பத்தி யாரு கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம தாமின் அடிகள் கேள்விப்பட்டாங்களாம். இப்படி ஒரு ஊர் இருக்கு, இங்க குஷ்டரோகத்தினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி தாமின் அடிகள் கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு போய் ஏசப்பாவோட அன்பை சொல்லணும்னு ரொம்ப என்ன பண்ணாங்களாம்? ஆர்வமா இருந்தாங்களாம். இதை பத்தி தன்னோட பிஷப்பையா இருக்காங்கல்ல, பிஷப்பையாட்டையும் மற்ற குருவானவர்கிட்டையும் என்ன பண்ணாங்களாம்? சொன்னாங்களாம் தன்னோட ஆசைய. நான் போய் அந்த மக்களுக்கு என்ன பண்ண போறேன்? உதவி செய்ய போறேன், ஏசப்பாவோட அன்பை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்க போகாத, போனா உன்னால திரும்பி வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம ஏசப்பா மேல வச்ச அன்புனால என்ன பண்ணாங்களாம்? அந்த மலாக்காய் தீவுக்கு போனாங்களாம். அங்க போய் பார்த்தா எல்லா மக்களும் இருக்க இடமே இல்லாம மரத்தடியில கிடந்தாங்களாம். சரியா? மரத்தடியில ஏற்கனவே உடம்புல இருக்கிறது நோய், அவங்க மரத்தடியில இரவு பகலும் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தானே. அப்படி கொடிய வேதனை அந்த மக்கள் பட்டுட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சுதான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட் இருக்குல்ல, நம்ம கவர்மெண்ட்டுக்கு அங்க இருந்து நமக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அப்படித்தானே? நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் அவங்க கேட்டாலும் செய்வாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி ஒரு கடிதம் எழுதினாங்களாம். கடிதம் எழுதினோடனே அவங்களுக்கு தேவையான வீடு கட்டி கொடுத்தாங்களாம். அப்புறம் என்னது? தண்ணி வசதிகள், பைப்பு போட்டு என்ன பண்ணுறது, எல்லா வீட்டுக்குமே தண்ணி வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல ஆலயம் கட்டினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, இதான் தாமின் அடிகள். கீழே இருக்கிறது என்னது? அந்த கிராமத்து மக்கள். பாருங்க, கீழே இந்த மக்கள் எங்க இருக்காங்க? தொழுநோயால மரத்தடிக்கு கீழே இருக்காங்க. மரத்தடி கீழே இருக்காங்களா? அதுக்கப்புறம் தாமின் அடிகள் வந்து என்ன பண்ணி கொடுத்தாங்க அந்த கிராமத்துக்கு? பிக்சர்லயே கொடுத்துருக்காங்கல்ல, ஆலயம் கட்டி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் தண்ணி வசதி
வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆலயத்துல ஆராதனை நடத்தினாங்களாம். நம்ம சண்டே சர்வீஸ் வருவீங்களா, சர்ச்சுக்கு ஆராதனை பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆராதனை செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பாடகர் குழுவும் வச்சு கொடுத்தாங்களாம், கொயர். ஓகேவா? இப்படி ஒண்ணுமே இல்லாத கிராமத்து மக்கள் எல்லா வசதியுமே என்ன பண்ணாங்க, தாமின் அடிகளால பெற்றுக்கொண்டாங்க. இப்ப அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ரொம்ப மேம்பட்டு இருந்துச்சு. சரியா? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இவ்வளவு வசதி செஞ்சோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? இருக்கும். அதே போல ஹாஸ்பிட்டலையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாம். சரியா? அப்புறம் என்ன ஆச்சுதுன்னா, ஒரு நாள் கவனிங்க, ஒரு நாள் தாமின் அடிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களாம். என் காலை கழுவுறதுக்கு சுடுதண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்களாம்? தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட கேட்பாங்களாம். அவர் வந்து கொண்டாந்து சுடுதண்ணி கொடுப்பாராம் காலை கழுவுறதுக்கு. இப்பவுமே காலை கழுவாதீங்க, தண்ணி ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறுன பிறகு காலை கழுவுங்கன்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆறுன பிறகுதான் காலை கழுவாங்க. ஆனா அவரால் என்ன பண்ண முடியலையா, அந்த சூட உணரவே முடியலையாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூட உணர முடியல என்ன அர்த்தம்? குஷ்டரோகம் அவர்களுக்கும் என்ன ஆச்சு, வந்துருச்சு. சரியா? அதனால அவங்க வந்து பாதியிலே விட்டுட்டு தன்னோட தேசத்துக்கு திரும்பி போகல. அதே தேசத்துல குஷ்டரோகம் வந்த பிறகும் 12 வருஷம் என்ன பண்ணாங்களா, அந்த மக்களுக்கு மத்தியில இயேசுவின் அன்பை சொல்லி அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தன்னோட சாகர தருவாயிலையும் இயேசுப்பாவோட ஊழியத்தை பண்ணினாங்க. அவர் எப்போ இறந்தாங்கன்னா 1889 வருஷம், தன்னோட 49 வயசுல என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவர் வாழ்ந்த எல்லா நாட்களுமே எதுக்காக தான் வாழ்ந்தாங்க? இயேசுப்பாவுக்காக தான் வாழ்ந்தாங்க. நான் சொல்ல ஜெபம் பண்ணுவீங்களா? நான் சொல்ல ஜெபம் பண்ணுவீங்களா? சத்தமே இல்லையே. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை காண செய்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் புதியதாக கற்றுக்கொள்ள போகிற வேத வசனங்கள், உங்களுடைய வார்த்தைகள், புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள உதவி செய்ய. பிபிஎஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக, கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. முடிகிற வரைக்கும் எங்க கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.